மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வார சந்தை வள்ளியூர் சந்தை அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க. எல்லா வாரமும் நம்ம வள்ளியூர் சந்தையை அப்டேட் பண்ணுறது வழக்கம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் இந்த வாரமும் நம்ம சந்தையை அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. இந்த வாரம் நிறைய கிடாக்கள் வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 35,000 கேட்குறேன். 75 to 80 கிலோ இருக்குன்னாங்க. 35,000 கேட்குறாங்க பார்த்துக்கிட்டு. இந்த குட்டியை பாருங்கள், நல்ல தரமான குட்டி பார்த்துக்கிடுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கேட்குறாங்க. 90 கிலோ இடம் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துக்கிட்டு. நல்ல அருமையான வளர்ப்பு பார்த்துக்கிட்டு தரமாக இருக்குது. இந்த வாரம் வள்ளியூருக்கு வந்த கிடால இது நல்ல தரமான கிடா பாருங்க. இந்த குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 33,000 கேட்குறாங்க. ஏன்னா கோயில் கூட சீசனுங்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடாக்கள் அதிகமான வரது இந்த வள்ளியூர் சந்தைக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு. அதுபோல் நிறைய கருப்பு கிடாக்களும் வந்துருந்துச்சு. இந்த கிடாலாம் 45,000 கேட்குறாங்க. லைவ் வெயிட்டே கிட்டத்தட்ட 90 கிலோ இருக்குன்னாங்க. அந்த கிடாலே நல்ல கருப்பு கிடாலாம் நல்ல பெரிய கிடா பார்த்துக்கிடுங்க. ரேட்டு 45 ரூபா கேட்குறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. எடுக்கிறவங்களுக்கு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 35, 33, 35 இந்த மாதிரி ரேட்டில் தான் இந்த கருங்குட்டி எல்லாமே போகுது பார்த்துக்கிடுங்க. எல்லாம் கோயில் கூடைக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கருப்பு குட்டிகள்லாம் அதிகமாக இந்த வாரம் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் கூடைக்கு தான் அதிகமான குட்டிகளை இந்த கருப்பு குட்டிகளை வாங்கிட்டு போகிறாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே கிடா குட்டி தான். பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குட்டி கிட்டத்தட்ட 6,000, 37,000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு. ஆனால் வந்த குட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 75 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் லைவ் வெயிட் இருக்குது. அதனால் அந்த குட்டியோட ரேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன 36, 38, 40 சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இடம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80 கிலோ வரைக்கும் இருக்குது பார்த்துக்கிட்டு. அதனால தான் அந்த ரேட்டு கேட்குறாங்க. ஆனால் நெகோசியபிள் தான். அதாவது ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. இந்த அண்ணாச்சி கொண்டு வந்திருக்கிற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான ஆடு பார்த்துக்கிட்டு. ரேட்டு 34,000 கேட்குறாங்க. வாங்குறவங்களுக்கு முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாங்குறதுக்கும் அதாவது கஸ்டமர் அவங்கள்ட்ட அந்த ஆடை வாங்கும்போது அவங்க சொல்கிற விலையை கொடுக்குறது இல்லை. அதுலேருந்து 4,000, 5,000 கம்மி பண்ணி தான் முன்ன பின்ன பேசி தான் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்களுடைய வரத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. சேல்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு இப்போ போன வாரம் அளவுக்கு சேல்ஸ் இல்லை. ஆனால் அந்த வாரம் கிடாக்களுடைய வரத்து அதிகமாக இருந்தது. அதுபோக வியாபாரிகளும் அதிகமாக வந்திருந்தாங்க பார்த்துக்கிட்டு. அந்த கொடியாடெல்லாம் பாருங்கள். இது 38,000 கேட்குறாங்க. ஆனால் தரமான குட்டி பார்த்துக்கிடுங்க. 85 கிலோ 90 கிலோ இருக்கும் பார்த்துக்கிடுங்க. 40,000 சொல்லி 38,000 ஃபைனலாக கேட்குறாங்க. நல்லா அருமையாக இருக்குது பார்த்துக்கிட்டு. இந்த வாரம் வந்த குட்டிகள் எல்லாம் பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய கிடாக்கள் தான். இந்த வில்ல கிடாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய கிடாக்கள் 35, 36 இந்த மாதிரி ரேட்டில் தான் கேட்குறாங்க. இந்த கிடாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. 80 கிலோ கறி இருக்கும், 80, 85 கிலோ கறி இருக்குங்கிறாங்க. அதாவது உயிரிட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 40 கிலோ கறி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டு. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 36, 37 இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டு. இது எல்லாமே நல்ல கருப்பு குட்டி பார்த்துக்கிட்டு. கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல தரமான குட்டி. இந்த அண்ணன் வாரம் வாரம் நல்ல தரமான குட்டிகள் தான் கொண்டு வருவாப்பில். எல்லாம் இந்த சேலம் கருப்புன்னு சொல்லுவாங்களா அந்த ரகத்தை தான் பார்த்துக்கிட்டுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20, 25 இந்த மாதிரி ரேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கிட்டுங்க. அதாவது ஒரு உயிரிட ஒரு 40 கிலோ வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு 17, 18 இந்த ரேட்டில் வாங்கிக்கலாம். அந்த எடையை வச்சு கணக்கை, அதாவது இந்த பணத்தை இது பண்ணுறாங்க, மதிப்பிடுறாங்க பார்த்துக்கிட்டு. அதாவது 40 கிலோ ஆடுன்னா ஒரு 18,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். 18, 17 இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். 40 கிலோங்கிறது உயிரிடை 40 கிலோங்கும்போது ஒரு 17, 18 இந்த மாதிரி ரேஞ்சில் வள்ளியூர் சந்தையில் வாங்கிடலாம் பார்த்துக்கிட்டு. இது எல்லாமே வியாபாரிகள் வாங்கி போட்டிருக்கிறாங்க. எல்லாமே வாங்கி கெட்டி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு நாகர்கோயிலேருந்து வந்த குட்டி பார்த்துக்கிட்டுங்க. இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா பியூராக கருப்பாகவும் இருக்காது, வெள்ளையாகவும் இருக்காது. ஏன்னா எல்லா கலரும் ஒரு மிக்சிங் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. அதாவது இந்த கராச்சாடு, பல்லாடு இதெல்லாம் சேர்ந்து அதாவது கிராஸ் ஆன மாதிரிக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. ஆனால் குட்டி நல்ல கெதியாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. நல்ல வளர்ப்பு நல்ல தரமான வளர்த்து தான் கொண்டு வராங்க பார்த்துக்கிட்டுங்க. இது எல்லாமே வாரம் வாரம் வரக்கூடிய வியாபாரிகள் தான். எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாகர்கோயில், தூத்துக்குடி அந்த மாதிரி சைடில் உள்ளவங்க தான் அதிகமாக வராங்க. இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாடுகளுடைய வரத்து பக்ரீத் முடிஞ்சது உடனே செம்பரி ஆடுகளுடைய வரத்தில் அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சு பார்த்துக்கிடுங்க. கம்ப்ளீட்டாக வெள்ளாடு தான் அதிகமாக வருது. எல்லாமே வாங்கி போட்டிருக்கிறாங்க. எல்லாமே வியாபாரிகள் கொண்டு நாகர்கோயிலேருந்து கொண்டு போட்டிருக்காங்க. அந்த நாகர்கோயில் குட்டியை உங்களுக்கு பார்த்தாலே துண்டாக தெரியும் பார்த்துருங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கராச்சாடு மாதிரியும் இருக்காது, சாதா ஆடு மாதிரியும் இருக்காது. இந்த பல்லாடு வகைகள் கூட சேர்ந்தது மாதிரி இருக்கும் பார்த்துருங்க. வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடா தான் வந்திருக்குது. எல்லாமே 26, 28, 30 இந்த மாதிரி ரேஞ்சில் கிட்டத்தட்ட இருக்குது பார்த்துக்கிடுங்க.
இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே பொட்டை குட்டி தான். ஒரு குட்டி கிட்டத்தட்ட 8000 ரூபா கேட்குறாங்க. ஒரு ஒரு கிடா ஆடு வந்து 8000 ரூபா கேட்குறாங்க. அதாவது ஒரு தாயாடும் 2 குட்டியும் இருக்குது. அந்த தாயாடும் 2 குட்டியும் சேர்த்து 10,000 ரூபா கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பொட்டை கிடா. எல்லாம் 14, 15 இந்த மாதிரி ரேட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,000, 13,000, 14 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அந்த பொட்டை கிடாக்களுடைய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த கிடாலாம் பார்த்திங்கன்னா 38,000 ரூபா கேட்குறாங்க. 38,000 ரூபா கேட்குறாங்க. இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட வந்து கேட்கல. நல்ல கொடியாடு, நல்ல தரமாக வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கோயில் கொடைக்கு அதை டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் யாரும் கேட்கல. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயில் கொடைக்கு அதிகமாகவே கருப்பு கிடா தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது பார்த்துக்கிங்க. இந்த வாரம் வந்ததில் வந்து அதிகம் கருப்பு கிடாக்களுடைய வரத்து வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த கோயில் சீசனை டார்கெட் பண்ணி வளர்த்து கொண்டு வந்து விற்கிறாங்க பார்த்துக்கிட்டு. ரேட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சீசனுங்கிறதுனால குட்டிகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான குட்டிகளாக தான் இருக்குது. அதாவது 75, 80, 85 இந்த மாதிரி உயிரிடை, அதாவது லைவ் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்த்து ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 38,000, 40 இந்த மாதிரி ரேட்டில் தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 40 கிலோ உயிரிடை கொண்ட ஆடுகள்லாம் வாங்குறாங்கன்னா ஒரு 17,000, 18,000 இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிக்கலாம். பெரிய ஆடுகள் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. அதாவது லைவ் வெயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90 கிலோ, 85 கிலோ இருக்கிற ஆடுகள்லாம் 40,000, 38 இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க பார்த்துக்கிங்க. ஆனால் குட்டிகள் எல்லாமே தரமாக இருக்குது. யாருக்காவது இந்த கோயில் கூடைக்கு நீங்கள் கிடா வாங்கணும்னா வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வாங்க. நல்ல தரமான குட்டிகள்லாம் வருது பார்த்துக்கிடுங்க. போன வாரமே நல்ல குட்டிகள்லாம் வந்திருந்தது. இந்த வாரமும் நல்ல தரமான குட்டிகள் தான் வந்திருந்தது. நம்ம சப்ஸ்கிரைப் இல்லாமல் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடியவங்க வந்து நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்தடுத்து நம்ம மண்டே மார்க்கெட்டு, அதுக்கு போக மேலப்பளை சந்தைகள் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் அடுத்தடுத்து உள்ள வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.